Zombie Apocalypse. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சச்சின் கேம் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச் தான். இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, கேம் ப்ளே வீடியோ. பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மேட்ச். இது இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓடி போய் கண் எடுக்க பார்ப்பேன், கண் எடுக்கல, மறுபடியும் ரிட்டன் ஓடுவேன். வாங்க அடி வச்சுட்டான். கவர் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கவர் எடுத்துகிட்டு மெடிக்கேட் பண்ணலாம். போடு சரியான நெட்டு. அப்புறம் அவனை முடிச்சு விட்ருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு இதோட முடியும். இதுக்கு மேலே கண்டென்ட் கிடைக்காது, அதனால் கட் பண்ணியிருப்பேன். இது பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மேட்ச்சு. இது பார்த்திங்கன்னா அடிச்சிருப்போம், அதை பார்க்கலாம். நம்மளுக்கு ஃபுல்லாகவே இது ஹேங்கான மேட்ச்சு தான், அதனால் சரியாக அடிக்க முடியல, கண்டென்ட் கிடைக்கல. அதனால தான் 3 மேட்ச் எடுத்து போட்டிருக்கேன். அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேங் ஆகுதுங்கிறதுனால கவர் எடுத்து நின்றுருந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒருத்தன் ஓடுவான், அவனை பார்த்துட்ருப்பேன். அவனை அடிக்கலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா 2 பேர் நாக்கு டக்குன்னு அந்த ஓரம் பார்த்திங்கன்னா அவனை அடிக்க பார்ப்பேன், அடிக்க முடியல. மறுபடியும் அடிப்பேன், கொஞ்சம் அடி வாங்கிட்டான். அவ்வளோதான், முடிச்சிட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். ஒருத்தனுக்கு தான் நான் கால் எடுத்து நின்றுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா லோவால் எடுத்து பார்ப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வருவான். அவன் அங்கே நிற்கிறான் பாருங்கள், அந்த எட்டி பார்க்குறான் பாருங்கள், அதை அவனை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவன் தான் ஹேக்கர். அந்த ஹேக்கரை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கள். அவன் வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டான். ஒரு மேட்ச் டெசர்டிக்கில் வந்து அடிப்பான், அதுக்கு மேலே அடிக்க மாட்டான். பாருங்கள், இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நான் இப்போ இந்த சைடு போய் தந்திரமாக அடிக்கலான்னு பார்ப்பேன். அவன் ஆளை காணோம், சரி ஆளை காணோம் சொல்லிட்டு கன் எடுப்பேன். இப்போ கன் எடுத்துகிட்டு நான் ஓடுவேன். இப்போ பாருங்கள், அவன் க்ளோவ் போட்டு வருவான் பாருங்கள். ஹேக்கர் என்னன்னு தெரியல, அவன் பிளேயிங் எப்படின்னு தெரியல. இப்போ ஒரு சரியான அடி, ஒரே அடி தான் அடிச்சுட்டு ஒரு செகண்ட் லெவல் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சு தான் சொன்னேன் பாருங்கள், டெசர்ட்டிக் எடுத்துகிட்டு என்ன தைரியமாக வருவான்னு. இப்போ பாருங்களேன், வருவோம் பாருங்கள். நாங்களே ரஷ் பண்ணி போயிட்டுருக்குறோம். நான் எப்பயுமே இந்த கட்டிக்கிட்டு தான் உட்கார நிற்பேன். பாருங்கள், அதை வரேன் பார்த்தீங்களா, நான் அடிக்க முயற்சி பண்ணுவேன். அது செவுரு, அதனால் அடிக்க முடியல. அவன் பாருங்கள் வச்சுட்டான் பாருங்கள் ஒருத்தன். அப்புறம் பாருங்கள் இன்னொருத்தன், நான் தான் அடுத்தது. நான் அடிக்க முயற்சி பண்ணுவேன், அடிக்க முடியல, அவன் வச்சுட்டான். அடுத்தது பாருங்க, அவனும் வச்சு விட்ருவான், வேறவன் வந்து அடிச்சு விடுவான். அவனை தான் பார்த்திங்கன்னா இப்போ மேட்ச்சு அவனை தான் முடிச்சு விட்ருவான். இவன் கையில் அடி வாங்கிடுவான் பாருங்க. அந்த நேரம் அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த மேட்ச்சு. இது பார்த்திங்கன்னா அவன் பார்த்திங்கன்னா எல்லோரையும் முடிச்சிடுவாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒருத்தன் செத்துட்டான். ஆரம்பத்தில் ஏடபிள்யூஎம் எடுத்து அடிச்சு விட்டான், நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், நாங்கள் நிற்கிறானுங்க பாருங்கள், ஸ்குவாடே நிற்கிது. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். எப்படி தோற்றுருவேன்னு தான் நினச்சேன். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் பொறுமையாக ஏறி போகாமல் டக்குன்னு ஏறி போய் ரஷ் பண்ணி அங்கே பாருங்கள் இருக்கிறான். சரியான ஒரு அடி அடிச்சுட்டு ஒரு க்ளோவல் போட்டுட்டு இருந்தேன்னு நினச்சேன். க்ளோவல் உழுவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியோ அடிச்சுட்டு ஒரு க்ளோவலை போட்டுட்டேன். உழுவில், தட்டி பார்த்தேன், உழுவில். பார்த்திங்கன்னா நல்லா போட்டு அவனை முடிச்சுட்டு நான் மெடிக்கேட் பண்ணலான்னு பார்த்தேன். மேட்ச்சே முடிஞ்சுது. அவ்வளோதான், மேட்ச்சே முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா அவன் எப்படி முடிச்சு விட்டான்னு பாருங்கள். அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த மேட்ச்சு. இது பார்த்திங்கன்னா ஏடபிள்யூஎம்ல அடிக்கலாம், நம்மளும் ஏடபிள்யூஎம்ல அவன மாதிரி அடிக்கலாம். பார்த்தா அவன் நம்மளுக்கு 150 வச்சு விட்ருவான். அதுக்கு மேலே ஏடபிள்யூஎம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். அப்போ பார்ப்பேன் முடியல, அது அது ஹேங் ஆகிறதுனால என்னால் வைக்க முடியல கரெக்டாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏறிட்டு போகலாம். அங்கே பாருங்கள், ஹேக்கர் நாக் பண்ணிட்டாங்க. ஸ்குவாடை சேர்ந்து பிளான் பண்ணி நாக் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் நான் ஏறி போயிட்டே இருக்கேன். இவனை பார்த்திங்கன்னா ஹேக்கர் அடிக்கடி பார்ப்பேன். அங்கே பாருங்களேன் அடிக்க பார்ப்பேன், முடியல ஹேங் ஆகிறதுனால. அது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதான்னு தெரில, நல்லாவே ஹேங் ஆகுது. இப்போ கூட அடிக்க பார்ப்பேன், அடிக்க முடியல. இப்போ வருவோம் பாருங்கள், ஒரு 150 குறைச்சிட்டு ஒரு அடி. அவன் என்னன்னு தெரியல, நாங்கள் பாருங்கள் அழுத்தி பிடிச்சிட்டேன். அவ்வளோதான், அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறேன் மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா அவனை முடிச்சு விட்றேன். ஒருத்தன் தான் இருக்கான், சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த மேட்ச் முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு மேட்ச்சு. இது பார்த்திங்கன்னா சரியான ப்ராங்க்கு. 2 பேர் சரியான ப்ராங்க் பண்ணுவாங்க, ஆஃப்லைன் ப்ராங்க்கு. ஏறிட்டு வருவான் பாருங்கள். ஆரம்பத்தில் நல்ல பிளேயர் தான். அந்த ஒரு பிளாக் நிஞ்சா ஒருத்தன், எங்கே பாருங்க ஹேக்கர் நினச்சிக்காதீங்க, எனக்கு கிடைக்கல. பார்த்திங்கன்னா அவன் நேராக ஒருத்தர் ஏறி வரவங்க பாருங்கள், ஏறி வரான் பார்த்திங்களா. அவன் ப்ராங்க்குன்னு நினச்சேன், ஹேக்கர்னு வருது. அவன் பார்த்திங்கன்னா சிரிச்சான்.
சும்மா சிரித்தேன் சிரித்தேன். அவன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 பேரும் ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுவானுங்க 2 பேருமே. பாருங்கள் நான் இப்போ ஏற ஆரம்பிச்சேன். தான் வந்து வரான் பாருங்க ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுவான். பாருங்கள் அவன் எல்லா கண்ணுக்கும் ஸ்கின் வச்சுருக்கான். பாருங்கள் ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுறான் பாருங்கள். நான் அவனை ஃபிஸ்ட் வச்சு விட்ருவேன். 2 பேர் வந்து மாட்டுறானுங்க. அப்புறம் நான் முடிச்சு விட்டு கன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கன் எடுத்துடலாம். யாராவது பக்கத்தில் வேறு சவுண்டு. சரி அதை விடுங்க. நான் பார்த்தீங்கன்னா அவன் என் ஃப்ரெண்டுன்னு தான் நினச்சேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் டீம்மேட்டோட பேர் அது இருக்கிறனால என் ஃப்ரெண்டுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா அடிக்கவே இல்லை. அதனால் ஒரு சிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சரியான மேட்ச்சு பாருங்களேன். இப்போ பாருங்கள் ஒருத்தன் வீட்டு மேலே ஏறுவான். நேராக ஒருத்தர் வருவான். அந்த சைடு ஒருத்தர் வருவான். இங்கே ஒன்று இருப்பான் பக்கத்தில். அந்த வேலைக்கு பக்கத்துலேயே இருப்பான். இப்போ பாருங்கள் அவன் ஒருத்தன் ஏறி வரானா. அவனை அடிச்சிருக்கலாம். நான் ஹெட்டு பார்ப்பேன். ஹேங் ஆச்சுனாலே ஹெட் விழுக மாட்டேங்குது. தரமாக ஹெட் அடிப்போம். அது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நான் அவனை வந்து அடிக்கலான்னு பார்ப்பேன். மேலே ஒருத்தன் வீட்டு மேலே இருந்தான். பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேயே ஒருத்தன் இருக்கான். நான் அவனை பார்க்கவே இல்லை. க்ளோவல் போடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அடிச்சிட்டான். நான் அவனை அடிச்சிடலாம். நான் அடியலை. சரி அவனை லூஸில் விட்டேன். அவன் வரைக்கும் அடிச்சிடுவான். ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது தோத்தாச்சு. இது ஒரு மேட்ச் பாருங்க. இதுவும் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச். இப்போ டபுள் பேரை தூக்கிட்டு போய் வைப்பம் பாருங்க. ஒரு அடி டொம்முட்டும் அவ்வளோதான் முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா ஒரு அடி அடித்தேன். அப்புறம் முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே கவர் எடுத்து அங்கே பாருங்க அங்கே வந்து அடிச்சிட்டான். நான் க்ளோவல் போட்டு இங்கே பாருங்க கவர் எடுத்துட்டேன். இருந்தாலும் அது பக்கு சரியான பக்கு. அடிச்சிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சது கைஸ். இதுக்கு மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்க முடியேன். நான் உங்கள் சச்சின் கேமர் சேனல். ஓகே கைஸ் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ் பை கைஸ். நாளைக்கு ஒரு இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் சச்சின் கேமர்.